இப்போ நம்ம ஏறுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷனு. லே லடாக் வந்து பார்த்தா வேர்ல்ட்லேயே ஒன் ஆஃப் த டாஃபஸ்ட் பிளேஸு. இப்போ நம்ம அதில் பாதி வரைக்கும் போக போகிறோம். இந்த மலையை ஆல்மோஸ்ட் இங்கே இருக்கிற பாதி மலையை வந்து எடுத்தாச்சு. இதெல்லாம் வந்து நம்மளால் ரீகன்ஸ்ட்ரக்டே வந்து பண்ண முடியாது. அருவிகள் வந்து எப்படி மழை பெஞ்சதுக்கு அப்புறமும் வெயில் காலத்துலையும் அருவி வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற சொல்கிறதுக்காக தான். அந்த வேர் வந்து எப்படி தண்ணியை கீழே விடுதுன்னு பாருங்கள். நான் பார்க்குற இந்த இடத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 2000 மரத்துக்கு மேலே வந்து வெட்டிட்டாங்க. பட் ஆனால் இங்கே உள்ள மக்கள் வந்து தான் வீட்டில் வந்து குருவி வந்து வளரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஹாய் டீம், இது வந்து டே 4. ஹிமாச்சல் பிரதேஷ்லேருந்து தான் நம்மளோட பயணம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இங்கேருந்து இன்றைக்கி நம்மளோட பிளானிங் வந்து என்னென்னா குழுமண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிறது தான். எவ்வளோ கிலோமீட்டர் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா ரோடு கண்டிஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு. எல்லாத்தையும் தாண்டி நம்மாழ்வார் ஐயாவோட வார்த்தைகள் தான், எப்பாடுபட்டாவது இந்த பூமியை வந்து நம்ம காப்பாற்றணும். இப்போ சொல்லும்போது பார்த்தா அது ரொம்ப பெரிய வேர்டாக மாதிரி இருக்கும். பட் உண்மையிலுமே நடக்கிற ஆபத்துகள் எல்லாமே வந்து அந்த மாதிரி தான். ஸோ இந்த டேயில் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டயர்டாகி தான் அந்த மாதிரி வந்தேன். ஏன்னா 4-5 டைம்ஸ் வந்து கண்டினியூவாக லூஸ் மோஷன், வாமிட் 2 வாட்டி. பட் ஹவவர் அந்த நேற்று டே வந்து நல்லபடியாக முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தா நேற்றோட இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப பெட்டராக இருக்குது. ஐ ஹோப் இந்த டே வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து பார்க்கலாம், நீங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். எனக்கு கூட இருந்து நல்லா சப்போர்ட் பண்ணாரு. பட் அவர் பாருங்கள், அப்படியே இங்கே அடிக்கிற குளிருக்கு வந்து அப்படியே ஜாலியாக இருக்கும். அப்பா நான் பங்கஜ் இங்கே பார்க்கலாம், இங்கே நல்லா குளிர் இருக்கனால ஸோ எல்லோரும் இது மாதிரி நம்ம பிடிச்சிட்டு இருப்போம். பட் ஆனால் இங்கே என்னென்னா, நான் ஸ்ரீநகரில் இருந்துட்டு வந்தனால அவ்வளோ குளிராக இருக்கிறது தெரில. ஏன்னா அங்கே மைனஸில் இருக்கும், -3 -4 அந்த மாதிரி. இப்போ இங்கே வந்து ப்ளஸில் இருக்கனால அந்த அளவுக்கு தெரியல. ஆக்சுவலாக நம்ம டுவார்ட்ஸ் ஹிமாச்சல் பிரதேஷ்லேருந்து மண்டியை நோக்கி வந்து போகிறோம். இங்கே என்ன மாதிரி கல்ச்சர் இருக்குது, என்ன மாதிரி மக்கள் அப்படிங்கிறது எல்லாமே பார்ப்போம். அது நம்மளுக்கு ரொம்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இங்கே டிஃப்ரெண்ட்டான மரம்லாம் இருக்குது. இன்னும் போக போக அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். என்னென்னா இங்கே நிறைய இடத்துல பார்க்கும்போது தண்ணி எல்லாம் கொஞ்சம் டவுனாக இருக்குது. அதாவது ஆற்றுலையெல்லாம் வந்து தண்ணியே இல்லை. இந்த வருஷம் மழை எல்லாமே ரொம்ப கம்மி. அந்த மாதிரி நம்ம போகிறது இப்போ வந்து ஹில் ஸ்டேஷன். நல்லா சேலஞ்சஸ் எல்லாம் இருக்க போகுது. டீம் அங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், மலை தான் வந்து ஃபுல்லாக குடஞ்சி எடுத்து போட்டிருக்காங்க. இது இங்கே மட்டும் இல்லை, இது வந்து இமாச்சல் பிரதேஷ். இங்கேயும் வந்து இந்த மாதிரி தான் நடக்குது. இன்னும் எத்தனை பக்கத்தில் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி தெரியல. இப்போ நம்ம ஏறுறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷனு. நிறைய எனர்ஜி வந்து தேவைப்படும். இதில் வந்து நம்ம கிலோமீட்டர்ஸ் மைண்டில் வச்சு பண்ணக்கூடாது. ஜஸ்ட் டைமிங் மட்டும் மைண்டில் வச்சுட்டு பண்ணணும். நம்ம பார்க்குற லே லடாக் அது எல்லாமே வந்து இந்த ரூட் வழியாக தான் போய் மேலே ஏறணும். லே லடாக் வந்து பார்த்தா வேர்ல்ட்லேயே ஒன் ஆஃப் த டாஃபஸ்ட் பிளேஸு. இப்போ நம்ம அதில் பாதி வரைக்கும் போக போகிறோம். போயிட்டு தான் நம்ம டேராடூன் வந்து போகணும். பட் இதெல்லாம் நம்ம பண்ணும்போது லங்ஸ் கெப்பாசிட்டி இதெல்லாமே வந்து நல்லா ஜாஸ்தியாகும். டீம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் சூரியோதயம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே அந்த மெட்டு வந்து ஏறிட்டுருக்கேன். இது நல்லா மலை ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷன் தான். எஸ் கம் ஆன். ஆக்சுவலாக டீ குடிக்க வந்து உட்காந்துருக்கோம் நம்ம. இது வந்து மாண்டி போகிற வழியில் இருக்க ஒரு இடம். அதாவது மலையில் மேலே போக 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 குளிர் அடிக்கும். எனக்கு நல்லா கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நல்லா மூச்சு வாங்குது. ஏன்னா இது எப்படி நம்ம ஊட்டியோ அந்த மாதிரி ஹில்ஸ், ஊட்டியோட இன்னும் கொஞ்சம் பீக்காகவே இது இருக்கும். அப்போ என்னென்னா நம்ம இந்த மாதிரி டைமில் அவசரப்படாமல் பொறுமையாக போகணும். கிலோமீட்டர் கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுல நம்ம எதுவும் தப்பு பண்ணிடக்கூடாது. ஏன்னா நம்ம பயணிக்க வேண்டியது இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது. இப்போ அப்படியே உட்காந்து ஒரு டீ ஒன்று சாப்பிடுவோம். எஸ், காங்கரா டிஸ்ட்ரிக்ட் ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல். நான் போகிற வழியில் அந்த மாணவர்களை வந்து சந்தித்தேன். என்னுடைய பயணத்தோட மிகப்பெரிய ஒரு நோக்கமே வந்து 1 கோடி இளைஞர்களை சந்திச்சு அவங்களுக்கு கிளைமேட் சம்பந்தமான விழிப்புணர்வும் அதுக்கான அவங்களோட கான்ட்ரிபியூஷனும் தெரியப்படுத்துறதுதான். நம்ம பண்ற தவறுகளுக்கெல்லாம் எந்த தப்புமே செய்யாத இந்த பிஞ்சு குழந்தைகளும் வந்து பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க அப்படிங்கிறதா மிகவும் வேதனைக்குரிய ஒரு விஷயம். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகள் பெரும்பாலும் வந்து முதல் தலைமுறை குழந்தைகளாக தான் இருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கு வந்து இது சம்பந்தமான விழிப்புணர்வு கொடுக்க வேண்டியது படிச்ச இதை பற்றி தெரிஞ்ச ஒருத்தரோட கடமை. அதை தான் நான் செஞ்சேன். அந்த குழந்தைகிட்ட இருந்து அவ்வளோ நல்ல ரெஸ்பான்ஸ். இது நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. அது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா ஒரு பையன் வந்து காலில் விழுந்து தொட்டு கும்பிட்டு போகும்போது எனக்கு வந்து இன்னும் கடுமையா போராடணும் அப்படிங்கிற மனநிலை மட்டும்தான் கொடுத்துச்சு. அதாவது இது வந்து ஆக்சுவலாக மலை. இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மலையை ஆல்மோஸ்ட் இங்கே இருக்கிற பாதி மலையை வந்து எடுத்தாச்சு. எடுத்துட்டு அங்கே கீழே இருக்கிறத வச்சு நான் உங்களுக்கு அதை க்ளோஸில் போய் காட்டுறேன். இங்கே பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளால் ரீகன்ஸ்ட்ரக்டே வந்து பண்ண முடியாது.
மலையை தான் அவங்க எடுத்து இதை வந்து ரோடு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், இது வந்து ஆறு வர்ற வழி. இங்கே இந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் அந்த சைடும் அதே மாதிரி தான். அங்கேயும் வந்து பின்னாடி அந்த பொக் லைன் இதெல்லாம் வச்சு இதையும் வந்து எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து பேராபத்தை நம்மளை கொண்டு போய் தான் முடியும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்னென்னா இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து நிலச்சரிவுகள் ஏற்பட வந்து வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. மழையவே காணும். ஓ மை காட். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா வீடு தெரியும். இமாச்சல் பிரதேஷில் எப்படி வீடு வந்து கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம போகிற ரோடும் பார்த்திங்கன்னா ரொம்ப மாதிரி தான். அங்கேயே போட்டுருக்காங்க பாருங்கள், டேஞ்சர் டீப் எக்ஸவேஷன் கோஸ்லோ. இதெல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரில. அங்கங்கே மலையை வந்து பிச்சு எடுத்துட்றாங்க. இதெல்லாம் நம்மளால் திருப்பி உருவாக்கவே முடியாது. தண்ணியெல்லாம் நம்ம மேலே அடிக்குது. இதை விட ஃபஸ்ட்டான ரோடு இருக்குமான்னு தெரில. மவுண்டன் டெரைனுக்குள்ளே இப்படி ஒரு ரோடு. ஃபுல்லாக காலெல்லாம் சேரு சகதியாக இருக்குது. இங்கே பாருங்கள், மலையை வந்து எப்படி அழிக்கிறாங்கன்னு. அங்கே மேலே நின்று பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். ஒரு இடத்துல அப்படியே மேலே நின்று பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அவங்களுக்கும் டேஞ்சர் தான், இந்த என்வைரன்மெண்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப டேஞ்சர் தான். இந்த இடத்துல இருந்து வீடியோ எடுக்கிறது வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான பாயிண்ட் தான். ஏன்னா இது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், இங்கே பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இங்கே வந்து ரோடு வேலை நடக்கிறனால ஐ திங்க் மலையை பாதியெல்லாம் எடுத்தே இங்கே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் இந்த வீடியோ இப்போ எதுக்காக எடுக்கிறேன்னா, அருவிகள் வந்து எப்படி மழை பெஞ்சதுக்கப்புறமும் வெயில் காலத்துலேயும் அருவி வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது சொல்கிறதுக்காக தான் உங்களுக்கு. அதாவது மரத்தினுடைய வேர்கள் வந்து என்னென்னா, மழை பெய்யும் போது அதை தண்ணியெல்லாம் வந்து தக்க வச்சுக்கும். அதுக்கப்புறம் தன்னோட தேவைகள் போக மீதி இருக்கிறது எல்லாமே வந்து வேர்கள் தொடர்ந்து விட்டுட்டே இருக்கும். அப்படி தான் வந்து அருவி ஃபார்ம் ஆகுது. நம்மாழ்வார் வந்து தன்னோட புத்தகத்தில் தெளிவாக குறிப்பிட்டிருப்பார். அதை நான் வந்து இங்கே லைவில் பார்க்கும்போது தட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். அந்த வேர் வந்து எப்படி தண்ணியை கீழே விடுதுன்னு பாருங்கள். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து டிராப்ஸாக தண்ணி வந்து வந்துட்டே இருக்கும். தெரியுதா? இங்கே கீழே பாருங்கள் ஃபுல்லாக. ஸோ இங்கே வந்து தண்ணி வந்து கண்டினியூவாக டிராப்ஸ் வந்து வந்துட்டே இருக்குது. இதனால தான் மரங்கள் வளர்க்குறது வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு. ஏன்னா இந்த மலைகளில் இருக்கிற எந்த மரங்களுமே வந்து நம்ம வளர்க்கல, அதை வளர்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காக்கைகள், குருவிகள் எல்லாம் அதுதான். ஸோ அந்த மரங்கள் தான் வந்து நம்மளுக்கு வெயில் காலத்துலேயும் அருவியாக தண்ணி கொடுக்குது. ஸோ இதை பேணி பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. மாண்டி போயிட்டுருக்கோம்ல, அப்போது இது வந்து ரொம்ப பெரிய ஹில் ஸ்டேஷனு. இந்த மாதிரி டைமில் பயங்கர எனர்ஜி வந்து தேவைப்படுது. ஸோ கொஞ்சம் டயர்டாயிடுச்சு. அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக நான் படுத்துட்டு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில். அங்கே தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு. இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த உழைப்பு எல்லாமே வந்து நிறைய இளைஞர்கள் கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். इसको क्या बोलते हैं? वेजिटेबल सूप. जी हॉट एंड सोल. हाँ टीम एक्चुअली நான் இங்கே हिमाचल प्रदेश வந்திருக்கேன். இங்கே வந்து வெஜிடபிள் சூப் வந்து குடிக்கிறேன். आई एम सो टायर्ड அதனால. दूसरा क्या है? मोमोज. हाँ मोमोज दे दो. किसका मोमोज है? हाँ एक प्लेट देना. இங்கே வந்து பார்த்தா ஜென்ரலாக இவங்ககிட்ட என்ன இருக்குன்னா, மோமோஸ் இதான் வந்து இங்கே நிறையா இருக்குது. ஸோ அது வந்து நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். தென் பார்த்தீங்கன்னா சூப்பு. வாயெல்லாம் வந்து ஃபுல்லாக வறண்டுருக்கு. என்னால் எதுவுமே வந்து பெருசாக சாப்பிட முடியல. சாப்பாடு அந்த இதெல்லாம் வந்து நினச்சாலே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இதுதான் வந்து நான் சாப்பிட போகிறேன். நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ மரத்தை வந்து வெட்டியிருக்காங்க, அளவே இல்லை. இது வந்து ஹிமாச்சல் பிரதேஷில் ஒரு வில்லேஜ். நான் பார்க்குற இந்த இடத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 2000 மரத்துக்கு மேலே வந்து வெட்டிட்டாங்க. இது வந்து ரொம்ப 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 பெரிய ஆபத்தை நோக்கி நம்மளை கொண்டு போகுது. ஆக்சுவலாக இது வந்து ஹிமாச்சல் பிரதேஷ். நான் வந்து இந்த மாண்டி ரூட்டில் வந்து போயிட்டுருக்கேன். அங்கே போகும்போது இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப கவர்ந்துச்சு. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம தூக்குனாங்குருவின்னு சொல்லுவாங்க, அதோட கூடு. பட் ஆனால் இங்கே உள்ள மக்கள் வந்து தான் வீட்டில் வந்து குருவி வந்து வளரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை வந்து பண்ணி வச்சுருக்காங்க. अभी आप लोग ये घर पे रखने के लिए, पब्लिक घर पे रखने के लिए ना, पक्षी आके बैठने के लिए, इधर हमेशा ऐसा होता है. मतलब हम खरीद के लाते हैं ना, लोग ले जाते हैं अपने घर पे या पेड़ पे लगा देते हैं. खाना मतलब दाने वगैरह डाल देते हैं, पंछी आते हैं. कितना बढ़िया काम करते हैं ये पक्षी लोग के लिए. टीम ये मैंने अभी तक तो दीदी 13 स्टेट घूम के आया. ये बहुत बढ़िया बात है. டீம் ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே உள்ள மக்கள் வந்து இதை வாங்கிட்டு போய் அங்கே வீட்டில் கூரையில் அப்புறம் எல்லாம் வந்து வச்சுருவாங்களாமா. அதுக்கெல்லாம் தீனி கொடுப்பாங்களாமா. இது வந்து அவங்க ஒரு வழக்கமாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருந்துச்சு. ஏ கவுக்கா நாம் தீதி
कग्गल कौन सा डिस्ट्रिक्ट है? ये कांगड़ा। कांगड़ा। कांगड़ा डिस्ट्रिक्ट में कंगल करके एक विलेज था, वहाँ पर मैंने देखा।